ஆடிப்பூரம் நாளன்று அம்மனுக்கு வளையல் அணிவித்து பெண்கள் அனைவரும் விரதம் இருந்து அம்மனை வழிபடுவார்கள். இந்த ஆடிப்பூரம் உருவான கதை பற்றியும் ஆண்டாள் பிறப்பு பற்றியும் இந்த பதிவில் காண்போம். ஆடிப்பூரம் தேவிக்குரிய திருநாளாகும். இது அம்மன் பிறந்த நாளாக கருதப்படுகிறது. ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்கு திருவிழா நடத்தி ஊர் மக்கள் அனைவரும் கொண்டாடுவார்கள். அன்றிரவு அனைவரும் வீடு திரும்பிய நேரத்தில் வெகு தொலைவிலிருந்து அம்மனை தரிசிக்க ஒரு கர்ப்பிணி பெண் அங்கு வந்தாள். திடீரென்று அவளுக்கு பிரசவ வலி வந்தது. அருகில் உதவிக்கு யாரும் இல்லா நேரத்தில் தனக்கு அம்மன் தாய் உதவ வருவாள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தாள். அவளின் நம்பிக்கையை காப்பதற்கு மட்டுமல்லாமல் அவளை காத்திரவும் அம்மன் மருத்துவச்சி உருவில் வந்து அவளுக்கு பிரசவம் பார்த்தாள். அவள் வந்தது உலகை ஆளுகின்ற ஆதிசக்திதான் தன்னை காக்க வந்திருக்கின்றாள் என்பதை உணர்ந்தாள். அவள் அம்மனிடம், அம்மா, நீ என்னை காப்பதற்காக நீ அவதரித்த இந்நாளை மக்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று வேண்டுகிறாள். அம்மனும் அவளின் ஆசையை நிறைவேற்றும்படி ஆடிப்புறம் தினத்தன்று வளையல் அணிவித்து என்னிடம் வேண்டுபவர்களுக்கு அவர்கள் வேண்டிய வரத்தை நான் அளிப்பேன் என்று கூறினாள். ஆடிப்புறம் தினத்தன்று அம்மனுக்கு வளையல் போட்டு வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். இவ்வாறு வேண்டுகின்ற வரத்தை அள்ளி தருகிறாள் ஆதிசக்தி. ஆடிப்புறம் உருவான கதையை மற்றொரு விதமாகவும் கூறுகிறார்கள். ஆந்திர வளையல் வியாபாரி ஒருவர் வளையல் விற்பதற்காக ஊர் விட்டு வந்தவர் பெரியபாளையம் ஊரில் உள்ள கோயிலில் தங்கி சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். கண் விழித்து பார்த்தபோது அவரிடம் இருந்த வளையல் மூட்டை காணவில்லை. எங்கே என்ற குழப்பத்தில் வீடு திரும்புகிறார். அன்றிரவு அவர் தூங்கும்போது அவருடைய கனவில் அம்மன் வந்து தான் அந்த வளையலை எடுத்ததாக கூறினாள். மறுநாள் காலையில் அவர் அங்கு சென்று பார்த்தபோது புற்றில் ஒரு கண்ணாடி வளையல் கூட உடையாத நிலையில் இருந்ததை பார்த்து ஆச்சரியம் அடைந்தார். அம்மனே வளையலை எடுத்து சென்றதால் இந்த நாளில் அனைவரும் அம்மனுக்கு வளையலை மாலையாக அணிவித்து வழிபடும் பழக்கம் உருவானது. ஆடிப்புற திருநாள் மற்றொரு சுவாரஸ்யமான கதை வடிவாக கூறப்படுகிறது.